அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாத்துக்கும் அடிமையாகி இந்த உலகத்தில் சிக்கி கொண்டிருக்கிறோம். பொருள் மேலே அடிமை, எல்லா உலக ஆசையின் மேலே அடிமையிலாக இருந்து உலகத்து காரியத்தில் சிக்கி கொண்டு இருக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். சுயதனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயதனத்துக்கு குணத்திற்கு மூடலாக கொண்டிருக்காமல், அதிலே மூடலாக கொண்டிருக்காமல், எப்படி சொன்னால் அந்த சுயதனத்திலே நீ மூண்டு கொண்டா உலக காரியத்தில் சிக்கொண்டிராமல் அவர் என்ன சொன்னால், தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். 1 பேதுரு 2:16 சொல்கிறாரு, சுயதனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயதனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் அப்படின்னு சொன்னால், நமக்கு அநேக காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறோம். உலகத்தில், ஃப்ரெண்ட்ஸும் மத்தியில், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், அநேக காரியத்தில் நம்ம அடிமைகளாக இருக்கிறோம். ஒவ்வொருக்கும் ஒரு அடிமை பழக்கம், ஒரு பழக்கத்தில் அடிக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. அவர் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் இந்த துர்குணமான செயல் வேணாம்பா உன் வாழ்க்கையில். நீ என்ன பண்ணு, எனக்கு அடிமையாக இருங்கள். உன் வாழ்க்கையை சிறப்படணும்னா தேவனுக்கு அடிமையாக இருங்கள். நான் தேவனுக்கு அடிமை. இப்போ பாருங்கள், இப்போது ஒரு கர்ப்பவதி குழந்தை பிறக்கிறாங்கன்னா, ஒரு புருஷன் இல்லாத குழந்தை பிறக்க முடியாது. ஆண்டவர் சித்தத்துக்கு மரியாதை என்றவங்க என்ன பண்ணாரா, ஒரு குமாரனை பெறுவாய், அவனுக்கு இயேசு என்று பேர் விடான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. புருஷனே அறியல, எப்படி பிறக்க முடியும்? அப்போனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தேவ தூதர்கள் சொல்லிட்டு போன பிறகு அந்த வார்த்தைக்கு அவங்க அடிமையாகிறாங்க. நான் தேவனுடைய வார்த்தைக்கு அடிமை அப்படி சொன்ன முடியும். அவர் சொன்ன திட்டம் நிறைவேறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் திட்டம் நிறைவேறுன்னு சொன்னால் நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாய் மாற வேண்டும். நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்? நம்ம உலகத்தின் காரியத்தில் அடிமையாக இருக்கிறோம், குடும்பத்தில் அடிமையாக இருக்கிறோம், சில பழக்க வழக்குகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் எல்லாம்னா எனக்கு அடிமையாக இருங்கள், தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். சுயதனத்தும் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயதனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்படும், நிலைநிற்கும், ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அன்போடு வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற உங்களுக்கு அடிமையாய் இல்லாதபடிக்கு தேவனுக்கு அடிமைகளாக இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று அன்போடு வாழுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.